இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அமைச்சர் ஹனாயோ கணவருக்கு குத்தகை வழங்கப்பட்டதில் எந்த குற்றமும் இல்லை, SPRM தலைமை ஆணையர் கூறுகிறார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோவின் கணவருடன் தொடர்பு கொண்டுள்ளதாக கூறப்படும் ஏஷியா மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் சென்ட்ரியான் பர்ஹாட் நிறுவனத்திற்கு மொபிலிட்டி ஸ்லாங்கோர் குத்தகை வழங்கப்பட்டதில் எந்த குற்றத்தையும் காண முடியவில்லை என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். அமைச்சர் என்ற முறையில் ஹனாயோ தலைமையேற்றுள்ள இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு அந்த குத்தகையை வழங்கவில்லை. மொபிலிட்டி ஸ்லாங்கோர் எனும் அந்த குத்தகையை ஸ்லாங்கோர் மாநில அரசாங்கம் வழங்கியுள்ளதாக அசம்பாக்கி குறிப்பிட்டார். அந்த குத்தகையை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு வழங்கியிருக்குமானால் கதை வேறு. ஆனால் அந்த குத்தகையை ஸ்லாங்கோர் அரசாங்கமே நேரடியாக வழங்கியிருப்பதால் அதில் ஹனாயோவின் பங்கேற்பு இருப்பதை காண முடியவில்லை என்று அசம்பாக்கி விளக்கினார். ஹனாயோவின் கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டி தலைமை செயல்முறையாகவும் தோற்றுநராகவும் உள்ள ஏஷியா மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் சென்ட்ரியான் பர்ஹாட் நிறுவனத்திற்கு மொபிலிட்டி ஸ்லாங்கோர் குத்தகை வழங்கப்பட்டு இருப்பதை தொடர்ந்து SPRM விசாரணை செய்ய வேண்டும் என்று மசிசா இளைஞர் பிரிவு தலைவர் சாவ் இ ஃபங் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டி அரசாங்க குத்தகை பெற்றது தொடர்பில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து ஹனாயோ விலக வேண்டும் அல்லது அவரின் கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டி ஏஷியா மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் நிறுவனத்திலிருந்து பதவி விலக வேண்டும் என்று பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் P. ராமசாமி கோரிக்கை விடுத்து இருப்பது தொடர்பில் அசம்பாக்கி விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்கர்களை இலக்காக கொண்டு லவ் ஸ்கேம் மற்றும் ஆன்லைன் சூதாட்ட மோசடியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒரு பெண் உட்பட 12 பேரை புக்கெட் அமான் போலீசார் கைது செய்துள்ளனர். 18க்கும் 43க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 12 பேரும் கடந்த மே 16ஆம் தேதி கோலாலம்பூரில் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டதாக புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை போலீஸ் தலைவர் ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். ஆன்லைன் தொடர்பில் காதல் மொழி பேசி பண மோசடி செய்த இந்த கும்பலை முறியடித்தது மூலம் 33 கைபேசிகள், ஒரு தங்க சங்கிலி, தங்க மோதிரம் மற்றும் பலதரப்பட்ட நாடுகளின் நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ரம்லி முகமது குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் முதல் செயல்பட தொடங்கிய இந்த கும்பலில் உள்ள அனைவரும் கைபேசி அழைப்பாளர்களாக மாதம் ஒன்றுக்கு 2500 வெள்ளி சம்பளம் மற்றும் 4 விழுக்காடு கமிஷன் தொகையும் கொடுக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் டமன்சரா டமாயில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் 16வது மாடியிலிருந்து கீழே விழுந்த மூதாட்டியை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக காப்பாற்றினர். இச்சம்பவம் குறித்து இன்று காலை 9:58 மணியளவில் தீயணைப்பு நிலையத்திற்கு அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாக ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குனர் அமட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சுங்கை புலோ தீயணைப்பு மீட்பு நிலையத்திலிருந்து மொத்தம் 13 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அமட் முக்லிஸ் கூறினார். அம்மூதாட்டி 16வது மாடியில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து 15வது மாடிக்கு விழுந்ததாகவும் காயங்கள் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியதாகவும் அமட் முக்லிஸ் மேலும் குறிப்பிட்டார். போதைப்பொருள் உட்கொண்டு கார் மற்றும் வீட்டின் கண்ணாடியை உடைத்ததாக ஆடவர் ஒருவர் மூவார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 47 வயது தியோ ஹோக்லாய் என்கின்ற அந்த ஆடவர் மேஜிஸ்ட்ரேட் ஃபத்தின் டலீலா காலிட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏற்கனவே அவ்வாடவர் மீது போதைப்பொருள் தொடர்பாக 2 குற்றச்சாட்டுகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்த வேளை மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தாம் மருந்து மட்டுமே உட்கொண்டு வந்ததாகவும் போதைப்பொருள் எதுவும் எடுக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டுகள் சிறை
அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 427வது பிரிவின் கீழ் அவ்வாடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மே 25ஆம் தேதி நள்ளிரவு 12:01 மணியளவில் ஜொஹோர் ஜலன் பக்காரியாவில் இக்குற்றத்தை புரிந்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளன. பினாங்கு சுங்கை அரா தமான் ஹிஜாவ் சத்யாவில் உள்ள 3 அடுக்குமாடி வீட்டில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது 4.6 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான போதைப் பொருட்கள், 6 துப்பாக்கிகள் உட்பட 100 தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணியளவில் பினாங்கு ஜலன் சங்கட் சுங்கை அராவில் சந்தேகிக்கும் 38 வயது ஆடவரை போலீசார் கைது செய்ததன் மூலம் இந்நடவடிக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சம்பந்தப்பட்ட வீட்டிலிருந்து 42 பொட்டலங்கள் உள்ளடங்கிய 13.83 கிலோகிராம் ஹீரோயின், 376 கிராம் ஹீரோயின் பேஸ், 93.87 கிலோகிராம் கெஃபின் பவுடர் உட்பட பல்வேறு போதைப்பொருள் தயாரிப்பு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டதாக புக்கெட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ காவ் காக்சின் தெரிவித்தார். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் சுமார் 2.6 மில்லியன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருந்ததாக காவ் காக்சின் கூறினார். கைது செய்யப்பட்ட அவ்வாடவர் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி வரையில் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக காவ் காக்சின் மேலும் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL-இன் அதிகாரிகளிடமிருந்து பிடிபடாமல் தப்பிப்பதற்கு உரிமம் பெற்ற இதர கடைகளின் வரிசையில் பதுங்கியிருந்து வியாபாரம் செய்து வந்த அந்நிய நாட்டவர்களின் நடவடிக்கை அம்பலமானது. கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் ஜலன் பத்தாலிங்கில் DBKL அதிகாரிகள் மேற்கொண்ட சிறப்பு சோதனையின் மூலம் இத்தகைய செயல் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இச்சோதனையில் தொலைபேசிகள், ஆபரணங்கள், காலணிகள், உடைகள் உட்பட மேலும் சில பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் 6 அந்நிய நாட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டன. சம்பந்தப்பட்ட அந்நிய பிரஜைகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மொத்தம் 1440 வணிக பொருட்கள் அனைத்தும் முறையான ஆவணங்கள் மற்றும் பதிவுகளுக்காக செராஸ் ஜலான் லொம்போங் DBKL-க்கு கொண்டு செல்லப்பட்டதாக DBKL ஓர் அறிக்கையில் கூறியிருந்தது. ஜலன் இப்போ கோலாலம்பூரிலிருந்து தலைநகருக்கு செல்லும் 15வது கிலோமீட்டர் தொலைதூரத்தில் பாதசாரி ஒருவர் மீது பல வாகனங்கள் மோதப்பட்டதில் அவர் உயிரிழந்தார். இன்று காலை 6:18 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை குறித்து போலீஸ் தரப்புக்கு புகார் கிடைக்கப்பெற்றதாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நோர் ஆரிஃபின் முகமது நாசிர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அந்நபர் பிரிமா ஸ்லாயாங்கிலிருந்து ஸ்லாயாங் சிகாரில் உள்ள தொழிற்சாலைக்கு கால்நடையாக சென்று கொண்டிருக்கும் போது சாலையை கடக்க முற்பட்டு பல வாகனங்கள் மோதப்பட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக நோர் ஆரிஃபின் இன்று ஓர் அறிக்கையில் கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட நபரின் உடல் சவ பரிசோதனைக்காக ஸ்லாயாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதுடன் இது குறித்து குற்றவியல் சட்டம் 41(1) பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக நோர் ஆரிஃபின் அறிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.